இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி கொத்தமல்லி சாதம் செய்யலாமா? இந்த கொத்தமல்லி சாதம் வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் செய்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்ல மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த கொத்தமல்லியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி விட்டுட்டு இந்த மல்லி இலையை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிடுங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இதோட சேர்த்துட்டு இது வெங்காயம் பாதி அளவு வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா வறுத்த நிலக்கடலையை தோலை நீக்கிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஆயிலே வதக்கி விடலாம். நல்லா வதக்கும் போது இந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற சாதத்தை இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். சாதம் வந்து நல்லா இந்த கொத்தமல்லி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாதம் வந்து கொஞ்சம் சூடேறணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியலோ அல்லது அப்பளம், ஆம்லெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட இந்த சாதம் வைங்க. வெறும் சாதமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு செய்ய டைம் இல்லாதப்ப லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.